கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறைவார்த்தையானது எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரை நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு இந்த நாளில் கர்த்தர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்திருக்கக்கூடாது. நீங்கள் இந்த நாளில் என்ன காரியங்களை நினைத்திருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையை குறித்து நினைத்திருக்கலாம், உங்கள் எதிர்காலத்தை குறித்து நினைத்திருக்கலாம், உங்கள் உத்தியோகத்தை வேலையை குறித்து நினைத்திருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுடைய ரட்சிப்பை குறித்து நீங்கள் நினைத்திருக்கலாம். எப்பொழுது ஆண்டவரே இதெல்லாம் நடக்கும் என்று நீங்கள் ஒரு ஏக்கத்தோடு கூட எண்ணத்தோடு கூட நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நினைத்திருக்கிற எதிர்பார்த்திருக்கிற எல்லாவற்றுக்கும் நான் முடிவு கொடுக்கும்படியாக உங்கள் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு பிள்ளைகளே. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்திருக்கிறது உங்களுடைய இயக்கங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழி என் வழி அல்ல என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையை, நீங்கள் என்ன காரியத்தை நினைத்திருக்கிறீங்க? தேவ சமூகத்தில் அதை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய மனைவி ரட்சிப்புக்காக, என் பிள்ளைகள் ரட்சிப்புக்காக, என் கணவர் ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். என் எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் எதிர்பார்த்திருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல முடிவு வரும், எனக்கு நல்ல ஒரு எதிர்காலமான ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், துணை கிடைக்கும் என்று சொல்லி நான் எதிர்பார்த்திருக்கிறேன். அந்த முடிவை நீர் சீக்கிரம் எங்களுக்கு கொடுங்க என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் கதரும்போது தேவ ஆவியான நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளையே, உன் செய்கைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரத்தில் நீங்கள் விட்டு கொடுக்கும்போது அவர் இந்த காரியம் மாத்திரமில்லை, இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது கூட அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, யார் உங்களை நினைக்கிறாங்களோ இல்லையோ, உங்கள் தகப்பனார் உங்களை நினைக்கலாம், மறந்து போகலாம். உங்களை கூட பிறந்தவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், நீங்கள் யாரையாவது நீங்கள் நேசிக்கிற மனிதர்கள் உங்களை நேசிக்க மறக்கலாம். உங்களுக்கு சொன்ன காரியங்களை குறித்து அவர்கள் மறந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், உங்களுக்காக எப்பொழுதும் பிதாவின் வலது பாரசத்தில் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற தெய்வம் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு நான் கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் இந்த நாள் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் அறிந்திருக்கிறேன். அது ஒருபோதும் தீமைக்கு எல்லாம் சமாதானத்துக்கு எதிரானது. அந்த முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கை செழிக்கும், உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் குடும்பம் கட்டப்படும், நீங்கள் நல்ல ஸ்தானத்தில் அமருவீங்க, நல்ல ஒரு பொசிஷனில் போய் உட்காருவீங்க, நல்ல ஒரு சேலரி உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற ப்ரொமோஷன் வரும், நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற நபருக்கு ரட்சிப்பு கிடைக்கும். தேவ பிள்ளையே, எல்லாவற்றுக்கும் தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிக்கணும். நான் கர்த்தாவே துதிக்கிறோமப்பா. இந்த நாளில் இந்த கால வேளையில் கூட இந்த வசனத்தின் மூலமாக இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீங்கள் ரட்சிப்பை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, நல்ல ஒரு முடிவை அவர்களுக்கு எதிர்காலத்தை அமைத்து கொடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.